இதான் எனக்கு பிடிக்காது. ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? இந்த வக்கீலோட கிரிமினல் மூளைக்கு இது வரைக்கும் ஒரு குறைய வரல. ஒருவேளை நீங்க அவசரப்பட்டு அந்த பொண்ணை சாகடிச்சிருந்தீங்கன்னா கடைசியில உங்ககிட்டயே பிரச்சனை வந்து சேர்ந்திருக்கும். நீங்க என்னதான் எவிடன்ஸ் இல்லாம பண்ணிருந்தாலும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற பவர் ஆஃப் அட்டர்னி தான் காரணம். ஆமா, ஒருவேளை அவ உன்னை கண்டுபிடிச்சிருப்பாளா? கண்டுபிடிக்காம எப்படி? ஒரு நாள் ஃபுல்லா அவ்வளவுதானே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இனிமே அவ கண்ணுல படுற மாதிரி சந்தர்ப்பத்தை அமைச்சுக்காத. இந்த பவர் ஆஃப் அட்டர்னியை கேன்சல் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது நாய் வாயில முழு தேங்காய் கடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இது நேத்தே தோணுச்சு. என்னன்னு? நீங்க நாய் தேங்காய் அப்புறம் இங்க பாரு மச்சான், உங்க மூளையை கொஞ்சம் கரெக்டா பயன்படுத்தி காய நகர்த்தினீங்கன்னா எப்படியாவது அந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம். முதல்ல இந்த சாருக்கு பிரெயின் கம்மி தான். ரெண்டாவது அதை கரெக்டான நேரத்துல யூஸ் பண்ண தெரியாது. நீங்க கிரிமினலா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க, அதை அவர் புரிஞ்சுப்பாரு. வெளியாளுக்கு தெரியாம இந்த ப்ராப்பர்ட்டியை சீக்கிரமா இன்னொருத்தர் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். அது பசங்க பேரா இருந்தாலும் சரி, இல்ல நெருங்கின சொந்தக்காரங்க பேரா இருந்தாலும் சரி. அப்படின்னா அது என் பேர்ல மாத்திரலாமா? இல்ல வேண்டாம், அது என் பசங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணு. என் மேல நம்பிக்கை இல்லையா? அப்புறம் கவர்மெண்ட் வேல்யூவேஷன் வச்சு பார்க்கும்போது அந்த ஹோட்டலுக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கு. அதோட 13% டாக்குமெண்டேஷன் சார்ஜ். அதுவே 2.5 கோடிக்கு மேல போகும். 2.5 கோடி ரூபாய்க்கு மேல ரெஜிஸ்டர் ஃபீஸா? அதை எப்படி போராடுறது? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதுக்கான வழியை நான் சொல்றேன். என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய பார் லைசன்ஸ் ரெனுவல் பண்ற நேரம் வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு நம்மளுடைய பார் லீஸ் கொடுப்போம். டெபாசிட்டா நம்ம ஒரு அமௌண்ட்டை வாங்குவோம். அந்த காசை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். என்ன மச்சான், உன் பையன் பெரிய கேடியா இருக்கான். கரெக்டா சொன்னீங்க சார். ஒரு திருடனுக்கு பையனா பிறந்தா அப்புறம் வேற எப்படி இருப்பா சொல்லுங்க. அப்பா, லக்ஷ்மி இங்க வந்திருக்கா. நான் இப்போ உன் ஃபிளாட்டுக்கு தான் வரலான்னு இருந்தேன். அங்கிள், ஃபிளாட்ல இருந்தா ரொம்ப டென்ஷனா இருக்கு. எப்படியாவது ஹோட்டல்ல சீக்கிரம் வித்தரணும். லேட் ஆகுற ஒரு செகண்டும் அப்பா ஜெயில. பாருமா, ஹோட்டல்ல உடனே விற்கணும்னு நீ முடிவு பண்றது அது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் இல்லை. மோகன் சார் இப்ப இருக்கிற நிலைமை வெளியில தெரிஞ்சா அது வியாபாரத்துல பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் பாதிப்பு இதெல்லாம் ஹோட்டல் மேல வந்துருமோங்கிற பயம் வாங்குறவங்களுக்கும் இருக்கும்ல. நீ ஒன்னு புரிஞ்சுக்க, உன்னை விட அதிகமா மோகன் சாருக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். அவர் எங்க மேல காட்டின கருணையினால்தான் நாங்க இன்னைக்கு இப்படியாவது இருக்கோம். நீ கிளம்புமா, கூடிய சீக்கிரம் ஹோட்டலை விற்கிறதுக்கான ஏற்பாடை நான் பண்றேன். தேங்க்ஸ். வரேன் அங்கிள். போயிடுச்சு. நீயா? நான் போலீஸ் ஜீப்பை பார்த்ததும் அப்படியே நடுங்கி போய். நானும் தான். പോലീസുകാരന്മാരെ കണ്ട കള്ളന്മാർക്ക് പേടിയാ. നീ എന്നയ്യ சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிற? എന്നെ വീണ്ടും ഇങ്ങോട്ട് തട്ടി ഡീ പ്രൊമോഷൻ വിത്ത് പണിഷ്മെന്റ് ട്രാൻസ്ഫർ. நான் வந்து இப்போ ஒரு சாதா எஸ்ஐ தான். எது எப்படியோ நீ இங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. எங்க தேவைக்கு நீ யூஸ் ஆகல. கண்டிப்பா சார், நம்ம பாருக்காக ஏகப்பட்ட கொட்டேஷன் வந்திருக்கு. இது பூரா கொட்டேஷன் தான். ஏதோ ராமசாமிங்கிறப்ப 10 லட்சம் ரூபாய் கூடுதலா கொட்டேஷன் போட்டிருக்கா. யாரா இருந்தா நமக்கு என்னையா, நமக்கு அதிகமா பணம் கிடைக்கும். அது கரெக்ட். நீ ஒண்ணு பண்ணு, போய் அந்த சாமியை வர சொல்லு. வணக்கம், என்னோட பேரு ராமசாமி. மை நேம் இஸ் ராமசாமி. நான் கேடிகே குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர். என்னோட எம்டி மிஸ்டர் கேடிகேக்கு இந்தியால எல்லா ஸ்டேட்ஸ்லயும் பார்ஸ் இருக்கு. பட் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம போச்சு. அதனால அந்த மனுஷன் எவ்வளவு கவலையில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஏன்? அவர் தன்னோட சொந்த பார்ல மட்டும்தான் தண்ணி அடிப்பாரு. ஆனா தமிழ்நாட்டுக்கு வரும்போது மட்டும் தண்ணி அடிக்க மாட்டாரு. அது ஏன்? அவருக்கு சொந்தமான பார் இல்லல்ல. அது ஏன் சொந்த பார்ல தான் தண்ணி அடிப்பேன்னு இவ்வளவு பிடிவாதமா இருக்காரு? அட கோட்டு போட்ட முட்டாளே, சொந்த பார்னா அவர் காசு கொடுக்க வேண்டியது இல்லல்ல. ஓ, என்ன ஒரு புத்திசாலி உங்க முதலாளி. எல்லாம் பார்த்து கத்துக்கங்க. பணம் எங்க கம்பெனிக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. மணி இஸ் நாட் a problem. பார் கான்ட்ராக்ட் எங்களுக்கே வேணும். இந்த பேசுன பணம் மொத்தத்தையும் கொண்டு வந்திருக்கேன். மொத்த பணமும் பிளாக்கா வேணும்னு நீங்க கேட்டதுனால தான் நான் கேஷாவே கொண்டு வந்துட்டேன். அப்படின்னா நாளைக்கே அக்ரிமெண்ட் போடலாம். இன்னைக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். புதன் கேதுக்கு இடையில சுக்கிரன் இருக்காரு. அதுக்கு அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணணுமே. அக்ரிமெண்ட் எல்லாம் நான் தயாரா கொண்டு வந்துட்டேன் சார். பொதுவா அக்ரிமெண்ட் இல்லாத ஒரு 2-3 விஷயங்களை நான் சேர்த்திருக்கேன். நான் இப்ப படிச்சு காக்குறேன். ஐ வில் எக்ஸ்பிளைன். 1, எங்க முதலாளிக்கு இந்த ஹோட்டல்ல ஒரு ரூம். 2, என்னோட முதலாளியும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் சுதந்திரமா இந்த ஹோட்டல்ல தங்கிக்கலாம். 3, முதலாளியோட பைக்ல பார்க் பண்றதுக்கான இடம்.
4 முதலாளியோட பைக்ல சுத்தம் பண்ணிக்கிறதுக்கான இடம், 5 முதலாளியோட வாகனத்துக்கு எரிபொருள் நிரப்பிக்கிறதுக்கான வசதி. அவ்வளவுதான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. அப்படின்னா இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இதுல ஒரு கையெழுத்த போட்டுருக்கோ. கொடுங்க. இதுல எங்க எம்டியும் சைன் போட்டதுக்கு அப்புறமா ட்ரூ காப்பியை உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகே, அட் த ஏர்லியஸ்ட். போடுங்க போடுங்க, நான் தான் இருக்கேன்ல. பார்க்காதீங்க, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஓகேயா? தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், டெபாசிட் அமௌண்ட்டை நான் அக்ரிமெண்ட்ல காட்டல. விசுவாசம் தான் எங்க கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம். பட் ஒன் திங், இந்த மொத்த படத்தை பார்த்து ஜாக்கிரதை எடுத்துட்டு போங்க. பி கேர்ஃபுல். இங்க பாருங்க சார், பணம்னு சொல்லி நீங்க ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். இதெல்லாம் நாங்க நிறைய பார்த்துட்டோம். அப்பா ஒரு நிமிஷம் வாங்க. காசு எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. வீட்டுக்கு போய் பத்திரமா இதை லாக்கர்ல வைங்க. சாமி என்ன காதரன் கதை. காதரு, உன்னிகிருஷ்ண காசை வாங்கிட்டு தனியா தான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. நீ உன் வேலையை ஆரம்பி. ஏதாவது கொடையா? ஒண்ணு இல்ல, போ போ போ. குழந்தைக்கு பசங்களையா? ஏதாவது கொடையா? நன்றி. ஐயோ, மொத்தமா கைவிட்டு போயிடுச்சு. இப்ப அழுது என்னப்பா பிரயோஜனம்? பட்ட பகல்ல சிட்டியோட சென்டர்ல வச்சு குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணி பணத்தை திருடிருக்கான். பணத்தை திருடினதுக்கு அப்புறம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல காரை விட்டுட்டு போயிட்டான். இது என்ன சார், இங்க என்னதான் நடக்குது? யோ, எர்ணாகுளம் சிட்டில சகலமான பிச்சைக்காரங்களையும் கொஸ்டின் பண்ணியாச்சு. நீங்க சொன்ன மாதிரி டிரைவிங் தெரிஞ்ச பிச்சைக்காரங்க யாருமே இல்ல. போன கேஷ் பிளாக் பண்ணி ஆனதுனால கேஸை ரெஜிஸ்டர் செய்யவும் முடியாது. இவன் ஒரு சாதாரண திருடனா இருந்தா அப்பாவோட பாக்கெட்ல இருந்த பணமும் கழுத்துல இருந்த நகையும் எடுத்துட்டு போயிருப்பான். இது அப்படி இல்ல. ஆனா அந்த திருட மட்டும் நானா இருந்தேன்னு வையி, இவரோட அண்டர்வேர் முதற்கொண்டு உருவிட்டு போயிருப்பேன். இது பெரிய அமௌண்ட் மட்டுமே எய்ம் பண்ற ஒரு டீம் பிளான் பண்ணி பண்ணிருக்கிற ஒரு திருட்டு தான், அதுல சந்தேகமே இல்ல சார். ஆனா இந்த டீல் நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியாது. யாராணிகளுக்கு பணம் கொடுத்தது? அது ஒரு ராமசாமி. கண்டிப்பா அந்த பணம் போனதுக்கு காரணம் அந்த ராமசாமி. விடுங்க, leave me. என்ன கேள்வி கேட்கறதாலயோ அடிக்கிறதாலயோ எந்த பிரயோஜனம் இல்ல. அப்சல்யூட்லி நோ யூஸ். நான் இவர்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்ன பணத்தை ஜாக்கிரதையா கொண்டு போகணும். இவரோட திமிரால நான் சொன்னதை கூட கேட்காம பணத்தை விட்டுட்டாரு. இப்போ திருட அதை தட்டிட்டு போயிட்டான். இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? என் முதலாளி வண்டியோட ஹாரன் சத்தம். He is coming. என் முதலாளி வந்துட்டாரு. என் முதலாளி ஐயா. அப்பா யானைக்கு இன்னும் கொஞ்சம் அலங்காரம் கூட பண்ணிருக்கலாம். பாத்தியா, நான் சொன்ன உடனே யானை கூட கத்துது. அடிச்சு தூக்கி போடு. செக்யூரிட்டி, வாயா. அங்க யானையில வர பாரு, அவன் அடிச்சு துரத்து. நிறுத்து. யானையை வெளியே கொண்டு போ. இதோ பாரியா கணேஷா, முன்னோக்கி பயணிக்கிற நம்ம பாதைக்கு தடையா நிக்கிற இவனுக்கு ஒரு பாடல் சொல்லி கொடுத்து அனுப்பி வை. அந்த செக்யூரிட்டி எங்க போனா? ஹலோ, நீ யானையா இருந்தாலும் உனக்கு நல்ல ஹார்ஸ் பவர் இருக்கு. எப்பா கணேஷா, நான் இறங்கட வந்துருச்சு. கொஞ்சம் பிரேக் பிடி. இவனுக்கு இங்க என்ன வேலை? அத நான் சொல்றேன். I will tell you. வேணா. I will tell you. இவர்தான் அந்த அக்ரிமெண்ட்ல சொல்லியிருக்க முதலாளி. அதாவது இந்த ஹோட்டல்ல இருக்கிற பார லீஸுக்கு எடுத்திருக்க முதலாளி. மருதமலை முருகா, நான் பார்த்துட்டு இருக்க இந்த காட்சியெல்லாம் உண்மைதானா? எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் தானே நிக்கிறது. கோயம்புத்தூர் வந்தாலும் இவர்தான், சேலம் வந்தாலும் இவர்தான். என்ன ஒரு அதிசயம்! கடவுளே, என்னடா இது? அந்த ஆள் எப்படிடா இங்க வந்தாரு? போகிற பாதையெல்லாம் பாதாளம் இருக்கிற மாதிரி எங்க போனாலும் இருக்கானே. எது எப்படியோ
நடந்ததெல்லாம் நல்லதுக்காக, நடக்க போறது நல்லதுக்காக. நடந்ததெல்லாம் குட்டு நினைச்சுக்க வேண்டியதா, நடக்க போறதெல்லாம் வெரி வெரி குட்டு நினைச்சுக்க வேண்டியதா. சரி. ஏய், மரியாதையா யானை கூட்டி வெளில போ. யானை காலையிலே வெளியே போயிட்டு வந்துருச்சு. ஐயோ மாமா. இவருக்கு அந்த காலத்துல இருந்தே டைமிங் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல, அப்படித்தானே? பாவம். ஏய், இவனை அரெஸ்ட் செய்து ஜீப்ல ஆ, போடு. நில்லுங்க. ஆமா சார், எந்த கேஸ்ல என்ன இப்ப அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்த சொல்லி கான்ஸ்டேபிள் சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம 2 பேருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ் இப்படி ஒண்ணு இல்லாத கேஸ் ஆச்சுன்னு சாருக்கு இப்ப நல்லாவே தெரியும்ல. அப்புறம் இந்த கேஸ், இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் என் மேல ஒரு கேஸும் கிடையாது. அப்படி எந்த ஒரு கேஸ் இல்லாத கேஸ்ல என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுல? உங்களை பார்த்தாலே தெரியுது. யார் சொல்றது கேஸ் இல்லன்னு? யாரை கேட்டு யாரை இங்க கட்டின? ஐயோ, உன்னிகிருஷ்ணா என்ன கிருஷ்ணா பேசுற? நீங்க 2 பேரும் கையெழுத்து போட்ட அக்ரிமெண்ட்ல எல்லா டேர்ம்ஸும் இருக்கு. வாங்கி படிங்க. சாமினா, நீங்களாவது படிச்சு காட்டுங்க. வெங்கடாச்சலபதி 2021 மார்ச் 6ஆம் தேதி ஃபர்ஸ்ட் பார்ட்டி சேலம் உன்னிகிருஷ்ணன், செகண்ட் பார்ட்டி கோயம்புத்தூர் குமாரும் சேர்ந்து எழுதிக்கிட்ட பார் அக்ரிமெண்ட் இது. ஐயோ, இதுல முதல் சாமினா, point என்ன ஃபுல்லா படிக்க எழுதியிருக்குன்னா- வேண்டாம். யானையோட விஷயத்தை மட்டும் படிக்க. ஓ, இந்த அக்ரிமெண்ட் படி 2வது பார்ட்டியோட வாகனம் பார்க் பண்றதுக்கான வசதி, வாஷ் பண்றதுக்கான வசதி, எரிபொருள் நிரப்புறதுக்கான வசதி, அதுக்கப்புறம் நிறுத்து. வாகனத்தை பத்தி தானே சொல்லியிருக்கோம். அதுக்கு எதுக்கு யானையை போய் கூட்டு வந்தீங்க? ஐயோ அண்ணா, யானை தான் என்னுடைய வெஹிக்கிள். முருகருக்கு மயில்தா வாகனம், கணபதிக்கு எலிதா வாகனம், ஐயப்பனுக்கு புலிதா வாகனம், இந்த பாவப்பட்ட குமாருக்கு யானை தான் வாகனம். யானை இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மை கார். ஓகே ஓகே. என்னைக்காவது ஒரு நாள் என் கையில நீ சரியா மாட்டுவ, அன்னைக்கு வச்சுக்கிறேன். அப்படி ஒரு வாய்ப்புக்காக நான் கடவுள்கிட்ட தினமும் வேண்டிக்கிறேன். புலி மாதிரி வந்தா இப்ப எலி மாதிரி போறான். உன்னிகிருஷ்ணா, இந்த ஓட்டல நான் ஆஸ்தி பண்ணுன்னு சொன்னது சும்மா ஒண்ணும் கிடையாது. நான் இந்த ஓட்டல பூட்டுவேன். திண்டுக்கல் பூட்டை வாங்கிட்டு வந்து பூட்டுவேன். தம்பி ககன் தம்பி, நீ இன்னையில இருந்து இந்த பெரிய பாரோட முதலாளி. என்னோட காரையும் மொத்த செட்டப்பையும் நான் உனக்காக இங்க விட்டுட்டு போறேன். நான் அவசர ஜோலியா பொள்ளாச்சி வரைக்கும் போக வேண்டியிருக்கு. ஒரு அர்ஜென்ட் மேட்டர். நீ கூப்பிட்ட உடனே வந்து நிப்பேன். கூப்பிட்டா வரணும். டெஃபினெட்லி ஐ வில் கம். ஏண்டா? என்னையா? டேய் சாமி, உங்கள இல்ல. அப்பா டேய், அந்த வண்டி நீ போய் பாரு. ஆமா, எந்த வண்டி? நமக்கு எந்த வண்டிடா? ஓ, யானை. வாடா. எங்கடா பாரு? மேல வாங்க போலாம். ஓகே. பாரு ஜோரா இருக்குல்ல? பா, எனக்கு ஒரு ஆசை, நல்ல ஒரு பெக்கு அடிக்கணும்னு. சொந்த பார்ல உட்காந்து நான் அதற்கு குடிச்சதே இல்ல. ஆமா, சொந்த காசுல நான் இதுவரை குடிச்சதே இல்ல. ஒரு லார்ஜ் ஊத்து. ஒரு லார்ஜா? அப்ப எனக்கு இல்லையா? ஓனர் ஃபர்ஸ்ட், லேபர் செகண்ட். தண்ணி எதுவும் ஊத்த வேண்டாம், அதோட ஒரிஜினல் டேஸ்டே போயிடும். பேஷ் 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 பேஷ். இதோட விலை என்ன? 250 ரூபா சார். 250 ரூபாயா? இவ்வளவு விலை வச்சா மனுஷங்க எப்படியா தண்ணி அடிப்பாங்க? என்ன அநியாயம் கர்த்தா இது? ஓ, என்ன கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டனா? நான் எப்படா சந்திரன் உன கூப்பிட்டேன்? இப்ப கர்த்தான்னு கூப்பிட்டது என்னதானே? குமாரே, கர்த்தான்றது இந்த ஆளோட பேரு. ராமன் கர்த்தா. ஓ, கர்த்தா. ஒருவேளை இந்த ஆள் வெளுத்திருந்தா ராமர் வெளுத்தான்னு கூப்பிட்டு இருப்பாங்களோ? அந்த கர்த்தா இல்ல, இந்த கர்த்தா. ஓ, அப்படின்னா இது கர்த்தருடைய கர்த்தா இல்லல்ல? ஏய், அவங்க சைடு தானே? யோ, இந்த பக்கம் கால மாத்திரியா? இல்ல, பழைய கால் தானே. புதுசுதான். இங்க பாருங்க கர்த்தரே, ஒரு பெக்கு 250 ரூபாயா? வெளியே ஒரு கோட்டரை 250 ரூபாய் கிடைக்குது. இது லோக்கல் பிராண்டுங்கிறதுனால இந்த ரேட்டு. மத்ததெல்லாம் இன்னும் விலை ஜாஸ்தி. இது என்னையா வேலை? சாதாரண மக்கள் எப்படியா குடிப்பாங்க? அதுவும் ஏழை மக்கள் எப்படியா இங்க வந்து குடிப்பாங்க? இது ஸ்டார் ஹோட்டலு. லோக்கல்ஸ் எல்லாம் இங்க வந்து குடிச்சாங்கன்னா இந்த ஹோட்டலோட ஸ்டாண்டர்ட் போயிடும். அதனாலதான் நம்ம பல மடங்கு விலை வாங்குறோம். டேய் சந்துரு, நம்ம பார்ல பெக்குக்கு 20 ரூபா வாங்கினா போதும். இதுதான் என்னோட முடிவு. நோவே. நார்வேகெல்லாம் போக வேணாம். அட, நார்வே இல்லடா. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என் பார்ல பெக்குக்கு என்ன ரேட் நான் மட்டும் தான் முடிவு பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, ஒரு பெக்கு வாங்கினா ஒரு பெக்கு ஃப்ரீ. அப்புறம் இந்த ஹோட்டல் ஃபுல்லா லோக்கல்ஸ் வந்து இறங்கிடுவாங்க. பாரியா, இந்த பார் லோக்கல்ஸ்க்காக லோக்கல் நடத்துற லோ கிளாஸ் பார் தான். இந்த பாருக்கு லோக்கல்ஸ் வந்தா மட்டும் போதும். இந்த பார்ல கிரவுட் சும்மா பிச்சுக்கிட்டு ஓடும்.